ஆனா நீங்களே தொடக்கத்துல சொன்னீங்க, இங்க தமிழ்நாட்டு மண்ணுக்கான அரசியல் முழக்கம் வேறு, அதை வைத்து தான் இங்க கட்சிகள் ஆட்சி பொறுப்புல இருக்காங்க அப்படின்னீங்க. அதுல டைல்யூட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பரப்புரைகளை வைக்க போறீங்க. களம் இருக்கு உங்களுக்கு. தென்காசியில நீங்க 6வது முறையா போட்டியிடுறீங்க. 1998ல முதல் முறையா தென்காசி களமிறங்குனீங்க. மீண்டும் தென்காசி அப்படிங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க? வேறு தொகுதிகளை யோசிக்கவே இல்லையா? தென்காசி தான் உங்களுக்கான தொகுதின்னு பார்க்குறீங்களா? இத்தனை முறை போட்டியிட்டும் இன்னும் ஏற்பு வரல, அல்லது இந்த முறை வரும்னு நம்புறீங்களா? வெற்றியாக சரி, அதாவது தென்காசியில் 1998ல் நாங்கள் போட்டியிட்ட போது புதிய தமிழகம் கட்சி அப்பத்தான் துவங்கப்பட்ட ஒரு பேபி, அன்று பிறந்த குழந்தை. அதுக்கு பிறகு 99ல் அப்பதான் நடைவண்டி பயன்படுமாறு ஒரே வருஷத்தில் மீண்டும் அடுத்த தேர்தல் சந்திச்சோம். 2004 யாரோடும் கூட்டணி இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு அன்று மாநில ஆட்சி இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அலை, அதாவது மதமாற்ற தடை சட்டம், அதே போல அந்த ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது அப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் அவங்களுக்கு எதிராக 2009ல் வேறு மாதிரிய சூழ்நிலை இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் எங்களுடைய வாக்கு வங்கியை ஸ்திரப்படுத்துறதுல நாங்கள் கவனம் செலுத்திட்டே இருந்தோம். உண்மையான போட்டினா 2014 திமுகவோடு போட்டியிட்ட போது அன்று அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். மோடியா லேடியாங்கிற ஒரு கோஷத்தை வச்சு அவங்க 40 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாங்க. 2019ல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையில் பிஜேபி எல்லாம் ஒன்றா இருந்தோம். அன்னைக்கு பிஜேபிக்கு எதிரான மனநிலையால் தான் நான் தோத்தனே தவிர, நான் ஆக்சுவலாக 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 2019 நான் ஜெயிச்சிருக்க வேண்டியதுங்க. என்னுடைய வக்கி நான் இரவு பகலாக பாடுபட்டு அடிபட்டு உதப்பட்டு எத்தனையோ வழக்குகளை சந்திச்சு நான் உருவாக்குற வாக்கு வங்கி கூட பிஜேபியோடு இருந்ததுனால அந்த வாக்கு வங்கியை நான் இழக்க வேண்டியது ஆகிப்போச்சு. அதை கண்ணீர் விட்டு தான் சொல்லணும் ஆச்சுங்களா. நைட்டு 12 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கு, அதிகாலை 5 மணிக்கு போய் கொடியேற்றி நான் உருவாக்குற வாக்கு வங்கியெல்லாம் நான் பிஜேபியோடு இருந்தேன். ஏன் பிஜேபியோடு போனீங்க? நீ பிஜேபி ஆட்சிக்கு வந்தா சர்ச் இடிச்சு போடுவாங்க, மசூதி இடிச்சு போடுவாங்க, அதை இடிச்சு போடுவாங்கன்னு என்னுடைய வாக்கு வங்கி எல்லாம் கூட பறி போயிடுச்சு. இப்பொழுது நான் சுதந்திரமா இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான அழுத்தமும் கிடையாது. எல்லா மக்களும் இப்பதான் நீங்க சரியான முடிவெடுத்துக்கிறீங்க, நீங்க நின்னுங்க, இந்த முறை நாங்கள் தான் தவறு செஞ்சிட்டோம், உங்களை நிச்சயமாக தேர்ந்தெடுப்போம் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். தென்காசிக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும், தென்காசியுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கட்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாங்கள் தென்காசியில் நாங்கள் மீண்டும் போட்டியிடுவோம்.